என்னங்க சொல்றீங்க? ஆமா மலர், பாண்டி வேலை பார்த்த கடையோட ஓனர் தான் என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையா போயான்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர்ல குறி பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற கரெக்டா சொல்லிடுறாங்களாம். என்ன கோபி நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ஆளு மகாவை பத்தி தேவையில்லாம பேசியிருக்கான். என்ன சொல்ற? மகா பத்தியா? என்ன சொன்னாரு? ஆமாங்க, மகா இப்போ பாண்டியன் அவ ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போறால, பாண்டி ஓனர் அங்க போயிருக்கான். பாண்டிய கொண்டது இந்த மகாதான். இப்ப எதுக்காக இங்க வந்து நீலக்கண்ணீர் வடிக்கிறான்னு கேட்டிருக்கான். பாவம் மகா மனசு உடைஞ்சு பேசினாங்க. என்ன மலர், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னன்னா கடையில மகாவை பத்தி என்கிட்ட அவ்வளவு பரிதாபப்பட்டு பேசினா, ஆனா மகாவை பத்தி ஏன் அப்படி பேசணும்? சரியா படலையே மலர். சரியான லூசா இருப்பானோ இவன். எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசணும்? அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க அடுத்த தடவை அவனை பாத்தீங்கன்னா, வாடா உனக்கு நான் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி கொண்டு போய் நல்லா எங்கேயாவது மந்திரிச்சு விடுங்க. கண்டிப்பா மலர், அவனை பார்த்த ரெண்டுல ஒண்ணு கேட்காம விடக்கூடாது. எனக்கு தெரியும் மகா எவ்வளவு. மகா உங்ககிட்ட எதுவும் சங்கடப்பட்டு பேசுனுச்சா? ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஆனா நான் என் மனசுல உள்ளத தெளிவா தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சிட்டேன். என்ன? பாண்டி போனதுக்காக உன் மனசுல குற்ற உணர்ச்சி வளர்த்துட்டு காலம் பூரா இப்படியே வறுக்க போற? எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கு தெய்வானாத்தியா அதே தாங்க சொன்னாங்க. சித்தியா? ஆமாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் மகா கிட்ட சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி மட்டும் மகா வாழ்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்பட போற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. சொல்லுங்க சித்தப்பா. சரி, பத்திரிக்கை கவரா? சரிங்க சித்தப்பா, அதை சூஸ் பண்ண அவ்வளவுதானே. நான் பிரஸுக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன். பத்திரிக்கை ரெடியாச்சா? பிரஸுக்கு போய் பத்திரிக்கை கவரை சூஸ் பண்ணி வாங்கிருப்பாரு. நான் பிரஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் மளிகை சாமான் வாங்கணும். நானும் உங்க கூட வரனே. போயிட்டு வரலாமே, ரெண்டும் சேர்ந்து போயிட்டு வரலாம். அம்மா எவ்வளவு திட்டினாலும் பொறுமையா கேட்டுக்கிற. வீட்டுல எல்லாரும் மேலயும் அக்கறை பட்டுக்கிற. இப்ப மகாமுக்குன்னு அது மேலே அக்கறை வச்சிருக்க. ஆனா இப்ப பிரஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நீ மளிகை கடைக்கு போகணுங்கிற, நான் கடைக்கு போகணும். அப்புறம் கல்யாண வேலை இருக்கு. இவ்வளவு வேலை இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண? ஆமா, இப்படி குறுக்க நின்னுகிட்டு அழகா அம்சமா கல்யாணம் நின்றுட்டு இருந்தா நான் எப்படி வெளில போறது, வேலையை பாக்குறது? என்னங்க வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. இவர் வேலை எப்பத்தான் இல்லாம இருந்துச்சு? மலர் சும்மா இருங்க. மலர் மலர் வேண்டாம் மலர் வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கே. அச்சச்சோ, விடுங்க. யாராவது காப்பாத்து. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டல ஏறாதா? நிக்கிறது பாரு. ஹலோ, உங்களை சேர்த்தான் சொல்றேன். சும்மா இருங்க. ஏங்க, நான் அன்னைக்கு பார்த்தப்ப ஒண்ணுமே செய்யாதவே பெருசா பில்டப் பண்ணி பேசுனீங்க. இன்னைக்கு கையும் கலவ மாட்டிக்கிட்டீரா? சொல்லுங்க, ரொமான்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, நாங்க இப்ப ரொமான்ஸ் தான் பண்ணோம். நாங்க புருஷன் கொண்டாடி தானே. ரொமான்ஸ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? இப்படியே பப்பரப்ப நீ மாதிரி வந்துட்டு இருப்ப. ஒரு மரியாதை வேணா? சரி, நீ ஏதோ வந்த தப்பு இல்ல. அதே இது வேற யாராவது பாத்துட்டு தப்பா இருக்குல்ல? போய் வெளில இருந்து பாத்துக்க. ஹலோ, வேற யாரும் வராம பாத்துக்கவா? வாட் டு யூ மீன்? இப்ப எனக்கு என்ன வேலை சொல்றீங்க தெரியுதா? இப்ப நீ எதுக்காக உள்ள வந்த? என்னங்க, இந்த ரூமுக்கு போனா அந்த கதவு பூட்டி இருந்துச்சு, அதனால இந்த பக்கம் வந்தேன். அங்கதானே போனோம். வைத்தறிச்சலா இருக்குங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த பக்கம் பூட்டி இருக்குங்க. ஹலோ, நான் எப்படி வெளியே வரது? தெரிஞ்சுதான் பூட்டிட்டு இருக்கேன். கதவு போடுங்க. மலர், நீ வாங்கிட்டு எனக்கு சின்ன வேலை இருக்கு. போயிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். வரேன். இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, மசாலா ஐட்டம்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். ஓகே. ரோஹிணி அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்க. நீதான் பாக்குறிய. அம்மா அப்பா அண்ணா அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா? ஏதோ நல்லா இருக்காங்கக்கா. என்ன ரோஹிணி? இல்லக்கா, கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்ற? இல்ல, எல்லார பத்தி எவ்வளவு ஆசையா கேக்குற.
ஆனா அவங்க எல்லாரும் ஒண்ணு. விடு ரோஹிணி, நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? எல்லாம் அப்பா வச்சது தானே சட்டம். அப்பா எங்களை ஏத்துக்கல, அங்க இருக்கிறவங்களும். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, பாக்குற தூரத்துல இருந்துட்டு ஏதோ தூரத்து தேசத்துல இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியாம. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோஹிணி, எல்லா நாளும் இப்படியே போயிடுமா? அப்பா புரிஞ்சுக்கிற காலம் வரும் ரோஹிணி. நிச்சயமாக்கா, நீ நினைக்கிறது நடக்கும். அண்ணன் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. காஜாமா சொன்னாங்க உன் பேர்ல ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாமே. எல்லாம் கோகுல் கொடுத்த ஐடியா தான்க்கா. கோகுல் இப்ப முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவோ மாறிட்டாரு. அக்கா ப்ளீஸ் ரோஹிணி, அத பத்தி பேச வேணாம். அக்கா ஏக்கா பேச வேண்டாம் சொல்ற? அதை விடு ரோஹிணி. என்ன மலர், எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? கோபி எப்படி இருக்காரு? சாரி மலர், ஆக்சுவலா எனக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுக்கு கூச்சமா இருக்கு. நீங்க வேற யாராவது இருந்தா பரவாயில்ல. ஐ மீன் என் ஒய்ஃபோட அக்காவாயிட்டீங்க, வா போனே பேசலாமே. எதுக்கு சம்பிரதாய முறையெல்லாம்? நாம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்களா? இந்தாங்கம்மா உங்க பில்லு. அம்மா இது உங்களுக்கு. ரோஹிணி, அவங்க பில்லை சேர்த்து வாங்கிக்கோ, நம்மளே பே பண்ணிடலாம். ரோஹிணி தேவையில்ல, என் பில்ல நானே பே பண்ணிக்கிறேன். ஏன் மலர்? நீ என்ன வா போன்னு கூப்பிட வேணாம், வாங்க போங்கன்னு கூப்பிட வேணாம். அக்கா என்ன மலர், இன்னும் கோவமா தான் இருக்கியா? என்னக்கா? ரோஹிணி ப்ளீஸ். மலர், நான் தப்பு பண்ணவன் தான், ஆனா நான் மாறிட்டேன். இன்னும் அதை மறக்கலையா? ஏங்கா இப்ப அவர் பணம் கொடுத்தா என்ன? என் அப்பா வீட்டு காசை இந்த ஆளு ஒண்ணு எனக்கு செலவழிக்க வேணாம். என் வீட்டுக்காரர் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. இவன் நல்லா. அக்கா ரோஹிணி, இவன் சுயரூபம் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. போது கொஞ்சம் நிறுத்துறியாக்கா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏதோ எதிர்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க. இருங்க, அவர் தப்பு பண்ணவர் தான், அவர் தான் அதையும் ஒத்துக்கிட்டார்ல. மறுபடியும் ஏக்கா இப்படி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. அவர் தான் இப்ப முழுசா மாறிட்டார்ல. இது பாருக்கா, பப்ளிக்ல வச்சு என் புருஷனை அசிங்கப்படுத்துறத நான் விரும்பல. நம்ம 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் ஆகும்னா நம்ம இனிமே பாத்துக்கவே வேண்டாம்க்கா. நம்ம உறவை முன்னாடி வச்சு அவர் இப்படி பிரிச்சு பேசுறத என்னால அனுமதிக்க முடியாதுக்கா. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் அசிங்கமாயிடும்.